Hello everyone, welcome to Gaza's channel. ஆல்ரெடி நம்ம சேனலில் வெற்றிலையோடைய பெனிஃபிட்ஸையும் அந்த வெற்றிலையை கொண்டு எப்படி ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். வில்லேஜ் சைடில் இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே வெற்றிலை அடிக்கடி பெட்டி கடைகளில் நினச்ச நேரங்களில் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் சிட்டி சைடில் இருக்கிறவங்களுக்கு அப்படி ஈஸியாக கிடைக்காது. ஸோ சிட்டி சைடில் இருக்கிறவங்க எப்படி வெற்றிலையை வாங்கி வீட்டில் 1 வீக்லேருந்து 10 days வரைக்கும் ஈஸியாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எவ்வளோ அளவுக்கு நீங்கள் வெற்றிலையை ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ அத்தனை வெற்றிலையை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறணும். வெற்றிலை முத்துனதாக இல்லாமல் இந்த மாதிரி கொழுந்து வெற்றிலை இருந்தால் ரொம்பவே நல்லது. வாஷ் பண்ண வெற்றிலைகளை இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரில் நம்ம அடுக்கி வைக்கணும். அதோடைய ஈரம் போகிறதுக்காக வேண்டி அந்த மாதிரி பண்ணுறோம். இதை நீங்கள் ஒன்று ஒன்றா துணி வச்சு அல்லது டிஷ்யூ வச்சு தொடச்சி எடுத்தாலும் பரவாயில்லை. நான் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மொத்தமாக இந்த மாதிரி பேப்பரில் அடுக்கி வச்சு நான் அதை துடைக்க போகிறேன். எட்டு வெற்றிலைகளை எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி அலைன் பண்ணி வச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அதோடைய ஈரத்தை நியூஸ் பேப்பர் நல்லா உறிஞ்சிக்கும். இப்படி ஒரு 10 to 15 minutes விட்டுருங்க. அதோடைய ஈரம் நல்லாவே போகட்டும். 15 minutes ஆகிடுச்சு. இப்போ நான் திறந்து பார்க்குறேன். பாருங்கள், வெற்றிலையில் ஒரு ஈரமே இல்லை, நல்லா காஞ்சிடுச்சு. வெற்றிலையை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈரம் இல்லாமல் இருந்தால் தான் வெற்றிலை ஈஸியாக சீக்கிரமாக அழுகாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வெற்றிலையை ஃபஸ்ட்டு காய வச்சுக்கிறோம். இப்போ இந்த காஞ்ச வெற்றிலைகளை நம்ம பேப்பரோட மறுபக்கம் இந்த மாதிரி வச்சு சுற்றிக்கிறணும். சுற்றி நம்ம பாலித்தீன் பேக்கில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா கிட்டத்தட்ட 1 week வரைக்குமே கெடாமல் இருக்கும். ஜஸ்ட் ஃப்ரிட்ஜில் வச்சா போதும், ஃப்ரீசரில் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. டிப் நம்பர் 2, இதில் நீங்கள் ஒரு துணியை எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிறணும். அதில் காஞ்சி வச்ச வெற்றிலைகளை இந்த மாதிரி சுற்றி வச்சு ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நியூஸ் பேப்பர் இல்லாட்டி இந்த மாதிரி துணியிலையும் வச்சு சுற்றி வச்சாலும் வெற்றிலை 1 weekக்கு கெடாமல் இருக்கும். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸ் நல்லா ஏர்டைட்டான பாக்ஸாக இருக்கணும், காற்று போகாதபடி இருக்கணும். டிப் நம்பர் 3, ஓகே, ஃப்ரிட்ஜ் இருந்தால் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணலாம். ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கும் ஒரு டிப் இருக்குதுங்க. இந்த மாதிரி துணியை நீங்கள் தண்ணியில் முக்கி நனைச்சிட்டு இந்த மாதிரி தண்ணி சொட்டுற அளவுக்கு நீங்கள் துணியை விரித்து வச்சிடணும். அப்புறமா அதில் நம்ம இந்த வெற்றிலைகளை மடக்கி வச்சு நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுட்டு இதுக்கு மேலே அப்பப்போ தண்ணி தெளித்து விட்டால் போதும். இது ஒரு 1 week வரைக்குமே வாடாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். துணியை மட்டும் காய விடாமல் அப்பப்போ தண்ணி தெளித்து விட்டுட்டே இருங்க. டிப் நம்பர் 4, நியூஸ் பேப்பர், வெள்ளை துணி எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி வெற்றிலை நீங்கள் 2 சைடும் கட் பண்ணிக்கிறணும். கட் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள், இந்த காம்பை ஓரமாக இந்த மாதிரி வி ஷேப்பில் கரெக்டாக பார்த்து கட் பண்ணணும். எல்லா வெற்றிலைகளையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நீங்கள் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா இதுவுமே ஒரு 10 days வரைக்கும் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.